இன்றைய வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7-8 நாம் பார்க்கிறோம். அது பின்வாசம் சொல்லுகிறது, நாம் சகோதரர் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். லோத்தோட மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமோட மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகுதாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்கிறார், லோத்தை பார்த்து சொல்கிறாரு, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம சகோதரனாக இருக்கிறபடியால் நம்ம வாக்குவாதம்லாம் பண்ண வேண்டாம். நீ இங்கே போகிறேன்னு சொன்னால் நீ இங்கே சொன்னால் நான் அங்கே போவேன், நீ அங்கே சொன்னால் நான் இந்த சைடு போவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அழகாய் தன்னை அவர் பேசுவதே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அழகாய் அவர் சொல்வதே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நிறையா நேரங்களில் நம்ம சண்டை போடுகிறவர்களாக காணப்படுகிறோம். சண்டை போடுகிறவர்களாக நம்ம ஆண்டு வைக்கல, நம்ம அனைவருக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக கர்த்தர் வைத்து யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நம்ம சமாதானம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆபிரகாம் நினச்சிருந்தா அப்படின்னா லோத்தை பார்த்து என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன், உன் மேய்ப்பர்கள் ஏன்டா இப்படி என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு அவன் பேசியிருக்கலாம். ஆனால் அவன் எதுவுமே அவன் பேசலை. ஆனால் ஆபிரகாம் அங்கே ஞானமுள்ளவனாய் காணப்பட்டு, நாம் சகோதரர், நீ லெஃப்ட்டு போனால் நான் ரைட்டு போகிறேன், நீ ரைட்டு போனால் லெஃப்ட்டு போகிறேன்னு சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சகோதரராய் காணப்படுகிறவர்களாய், கூட பிறந்தவங்களோட தான் சகோதரராக இருக்குன்னு கிடையாது. நம்ம கூட பிறக்காத பிள்ளைகளோடு நம்ம சகோதரராய் நம்ம காணப்படுகிறவர்களாய், சண்டை போடுகிறவர்களாய் இல்லாதபடி, நம்ம வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், நம்மளோட ஆலயத்துக்கு வருகிற விசுவாசிகளாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எந்த முறையாக இருக்கட்டுமே, நம்ம சண்டை படுகிறோம் இல்லாதபடி இன்றைக்கி நம்ம சமாதானம் செய்ய காணப்பட வேண்டும். ஒரு விஷயம் நம் தலையில தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா இந்த நாளில் கேட்கப்பட்ட வார்த்தையின்படி நாம் சகோதரர் என்று சொன்னது போல நாங்கள் சகோதர சகோதரியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாய் அல்ல சுவாமி, வாக்குவாதத்தை தூண்டுகிறவர்களாய் அல்ல, அதை அமைதிப்படுத்துகிறவர்களாக எங்களை காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மூலமாய் அநேக சண்டைகள் வந்திருக்கலாம். இங்கேருந்து அங்கே ஒன்று சொல்லியிருக்கலாம், அங்கே நீங்கள் ஒன்று சொல்லி அப்பா நாங்கள் இப்போ பிரிவினைகளை உண்டு பண்ணிக்கலாம் நாங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் இனி சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறவர்களாக எங்களை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. உங்களோட கரத்தில் அந்த ஓங்கிய புயத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.